மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து மதுரை வைத்தியசாலையில் இருந்து டாக்டர் கிஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், இந்த பெண்களுக்கு இந்த ஓர்காசம் அல்லது உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது என்னென்ன மாற்றங்கள் உடலிலே ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்க்கின்றோம். என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பினூடாக 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே இதை யூடியூபிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக் அல்லது இன்ஸ்டாகிராமிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். எனவே நான் முதலிலே சொன்னது போல 10 நித்திரை குடிசைகளை குடிக்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கமானது ஒரு பெண்ணுக்கு அவர் ஒரு முழுமையான ஓர்காசத்தை உச்சக்கட்டத்தை அடைந்தால் ஏற்படுகிறது. நேற்று சொன்னது போல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் மூளையிலே இருந்து வெளிவருகிறது. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற போது இவை ரசாயன பொருட்கள், வேதியியல் பொருட்கள், உடலை அந்த நல்ல நிலைமையிலே வைத்திருப்பதற்கு உதவுகின்றது. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று சொல்லப்படுகின்ற ரசாயன அந்த ஹோமோன்கள் எல்லாம் எங்களுடைய தசைகள், நரம்புகள், அதே நேரத்தில் இந்த கிளான்ஸ் என்று சொல்லப்படுகிற அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் எல்லாம் செயற்படுவதற்கு இவை மிகவும் முக்கியமானவை. எனவே இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள், இந்த ரசாயன பொருட்கள் இந்த ஓர்காசம் ஏற்பட்டவுடன் மூளையிலே கூடுதலாக சுரக்கப்பட்டு அதில் இருந்து அந்த மூளையிலிருந்து வருகின்ற இந்த இம்பல்ஸ் கணத்தாக்கங்கள் எல்லாம் கிளாண்டுகளுக்கும், அகஞ்சுரக்கும் சுரப்பிகள், அதே நேரத்திலே தசைநார்கள், நரம்புகள் எல்லாவற்றுக்குமே அந்த செய்தி, அந்த மெசேஜ் அனுப்பப்படுகிறது. இதன் காரணமாக, இந்த லேண்ட் காரணமாக உடலிலே ஒரு பெண் உச்சக்கட்டம் அடைகின்ற போது அவருக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் வியர்வை சுரக்கப்படுகிறது, கண்ணீர் துளிகள் வருகிறது, அதே நேரத்தில் வயிற்றிலே உணவு நல்லாக செரிமானம் அடைகிறது. அத்துடன் மிக முக்கியமாக உடலிலே இருந்து எல்லா கழிவுப் பொருட்களும் ஒழுங்காக வெளியேற்றப்படுகிறது. என்றபடியானதான் உங்களுக்கு தெரியும், இந்த செக்ஷுவல் லைஃப்லே, பாலியல் வாழ்க்கையிலே நிரந்தரமாக அடிக்கடி உச்சக்கட்டம் அடைகிற ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் மிகுந்த சந்தோஷமாக இருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது நீங்கள் தெரிந்த உங்களுடைய கடைகளிலோ வேலை செய்கிற ஒரு பெண் திருமணம் முடித்திருக்கிறார், அவர் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொன்னால், சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் கூட காசு கொடுக்கவில்லை, நீங்கள் கூட சம்பளம் கொடுக்கவில்லை, அல்லது நீங்கள் பகல் நேரத்தில் பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸோ கொடுக்கவில்லை, அவர் வீட்டிலே அவருடைய கணவர் அந்த பெண்ணினுடைய பாலியல் வாழ்க்கையை ஒழுங்காக கவனிக்கிறார். அந்த பெண், அதன் காரணமாக அந்த பெண் அடிக்கடி உச்சக்கட்டம் அடைகிறார். அந்த உச்சக்கட்டம் அடைகின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி தான் அந்த பெண் தன்னை அறியாமலேயே மகிழ்வாக இருப்பதாக வெளியிலே தெரிகிறது. அதே நேரத்திலே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த அடிக்கடி உச்சக்கட்டம் அடைகின்ற பெண்கள் அவருடைய ஆயுட்காலமும் சரியாக அதிகரிக்கின்றது. அதே நேரத்திலே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆயுட்காலத்துடன் சேர்ந்து அவர்கள் மிகவும் இளமையாக தெரிவார்கள், யங்காக தெரிவார்கள். உதாரணமாக அவர்களை ஒத்த வயதுடைய பெண்கள், உதாரணமாக சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், இந்த 50 வயசு வந்தவுடன் பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் அல்லது மாதவிடாய் நீக்க போடுகிறது. அவர்கள் மெனோபோஸ் என்ற ஒரு பகுதிக்கு அவர்கள் அவருடைய வாழ்க்கைகளே போகிறார்கள். எனவே இந்த மெனோபோஸ் ஏற்படுகின்ற போது உடலிலே இருக்கின்ற இந்த ஹோமோன்களின் அளவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகிறது. என்றபடியால் பலதரப்பட்ட பிரச்சனைகளை அவர் எதிர்நோக்க வேண்டியிருக்க, அடிக்கடி ஹாட் ஸ்வெட்ஸ் என்று சொல்லப்படுகிற வேர்த்து கொண்டு வரும், உடல் சோத்து கொண்டு வரும். அதே நேரத்தில் யோனி பகுதியிலே ஒரு வறட்சி ஏற்படுகிறது. இவ்வாறு பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அந்த பெண் அடிக்கடி இந்த ஓர்காசத்தை அடைவாராக இருந்தால் அந்த பெண் இளமையாக தெரிவார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்கள் அல்லது கணவன்மார், உங்களுடைய மனைவி கூட காலம் வாழ வேண்டும், உங்களுடைய மனைவி இளமையாக தெரிய வேண்டும், உங்களுடைய மனைவி அழகாக தெரிய வேண்டும், அதே நேரத்தில் உங்களுடைய மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று யோசித்தீர்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியை நீங்கள் அடிக்கடி உச்சக்கட்டம் அடைய பண்ணுவது மிக மிக முக்கியம்.
என்றபடியினாலே தான் இந்த உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது நான் சொன்ன போல இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் வந்து உடலுடைய இதய துடிப்பை அதிகரிக்கின்றது, உடல் வியர்க்கின்றது. அதே நேரத்தில் அவர்களை அறியாமலேயே வாயிலிருந்து பல பல சத்தங்கள் வெளியேறும், முனங்கள் சத்தங்கள் எல்லாம் வெளிவருகிறது. இவை எல்லாம் அவர்களை அறியாமலே அவர் கணவரை கட்டிப்பிடிக்கக்கூடிய தூண்டுகிறது. அதே நேரத்தில் காலையில் எழும்பி கணவருக்கு நல்ல ருசியான உணவையும் சமைத்து கொடுப்பதற்கோ அல்லது காலையில் எழும்பி உங்களுக்கு பெட் காஃபி தர தூண்டுகிறது. இவை எல்லாம் இந்த ஆர்காசத்தினுடைய செயற்பாடாக இருக்கிறது. எனவே ஒரு பெண் எப்போது துக்கமாக இருக்கிறாரோ, எப்பையும் கவலை தோய்ந்த முகமாக இருக்கிறாரோ, அவருக்கு இந்த ஆர்காசம் என்ற நிலைமை ஏற்படவில்லை. இது எங்களாலே இலகுவாக அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த ஆர்காசம் என்பது மிகவும் முக்கியம். அடுத்ததாக இந்த ஆர்காசத்தினுடைய மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், இந்த உடலிலே நான் சொன்னேன் தசைகளுக்கு கூட இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இந்த உடலிலே இருக்கிற தசை நார்களை தளர்த்துகின்றது. அதே நேரத்திலே மனதிலே ஒரு ஆழ்ந்த அமைதி ஏற்படுகிறது. இது மிகவும் முக்கியம். எனவே உங்களுடன் ஒரு மனைவி தொடர்ந்து எரிந்து விழுகிறார் என்றால், உங்களுடன் ஒரே சண்டை பிடிக்கிறார் என்றால், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் இதுதான். அதே நேரத்தில் இந்த நீதிமன்றங்களிலே பல பெண்கள் போய் ஆண்களுக்கு எதிராக இந்த விவாகரத்து வழக்குகள் போடுகிறார்கள் என்றால் முக்கிய காரணம் என்ன? அந்த ஆண் அந்த பெண்ணை திருப்திப்படுத்தவில்லை, அந்த ஆண் அந்த பெண் அந்த கணவர் அந்த பெண்ணை உச்சக்கட்டம் அடைய செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம். எனவே என்ன நடைபெறுகிறது என்றால், இந்த இடத்திலே மனதளவிலே உடலிலே தசை நார்கள் எல்லாம் தளருகிறது. அதே நேரத்திலே இந்த மனதளவிலே ஒரு ஆழ்ந்த அமைதி அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது. இவையெல்லாம் அந்த பெண் நீடிய காலம் வாழ்வதற்கு துணை புரிகிறது. அதே நேரத்திலே இந்த நீண்ட கால நோய்கள் ஆகிய உயர்குருதி அமுக்கம், ஹை பிளட் பிரஷர், அதே நேரத்தில் நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் மெலைட்டஸ், அடுத்ததாக பெப்டிக் அல்சர் சொல்லுங்க, வயிற்றிலே இந்த கேஸ்ட்ரிக் என்று சொல்லப்படுகிற இறப்பை புண்கள் எல்லாம் அடிக்கடி உச்சக்கட்டம் அடைகின்ற பெண்களுக்கு மிக மிக குறைவாகத்தான் இவை ஏற்படுகிறது. ஏனெனில் உடலில் எப்போதும் ரிலாக்ஸ் மூட், எப்போதும் அமைதியான ஆழ்ந்த அமைதியான ஒரு நிலைமையிலே அவர்கள் இருப்பார்கள். அதே நேரத்திலே பிள்ளைகளை ஒழுங்காக பார்ப்பார்கள். பிள்ளைகளும் ஒழுங்கான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக முக்கியமான ஒன்று இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ், அதாவது இடுப்பு பகுதி, இடுப்பிலே இருக்கின்ற இடுப்பு தரைப்பகுதியிலே இருக்கின்ற இந்த தசைகள். இந்த தசைகள் எல்லாம் அடிக்கடி சுருங்கி, இந்த ஆர்காசம் ஏற்படுகின்ற போது, உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது அடிக்கடி சுருங்கி விரிவதால் இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் எல்லாம் என்ன செய்கிறது? நல்லாக பலம் அடைகிறது. இதை பற்றி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.